தேவ சமூகத்தில் கூடிய தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஏறெடுக்கும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசுவின் நாமத்தினால என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே நாம் எழுப்புதல் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை நாம் தியானித்து கொண்டே வருகிறோம். பல கட்டங்களாய் பார்த்திருக்கிறோம். அடிப்படையான விஷயங்களை பார்த்தோம். கடைசியாக லூக்கா 24 அதிகாரம் 49வது வசனத்தில் எழுப்புதலின் ஆவி உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை நீங்கள் எருசலேமிலே காத்திருக்க வேண்டும். அந்த பலன் வரும்போது நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்க முடியும் என்ற ஒரு முக்கியமான காரியத்தை பார்த்தோம். பரலோக தேவன் எழுப்புதலை மனசாட்சியிலே அவருடைய சிந்தனைகளை விதைத்து உருவாக்குகிறார். இயேசு வசனத்தின் மூலம் அதை உருவாக்குகிறார். கடைசியாய் தம்முடைய ஆவியை கொடுத்து அந்த எழுப்புதலின் ஆவியை உருவாக்கி பலப்படுத்தி அதை மகிமைப்படுத்துகிறார் என்கிற காரியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், பரலோக தேவனிடத்திலிருந்து வந்த ஆவி வந்தால் மட்டும்தான் பரலோக தேவனுக்கு ஏதுவான சரியான சிறப்பான எழுப்புதல் வர முடியும் என்பதை நாம் அறிஞ்சிருக்கணும். இது ரொம்ப முக்கியமான காரியம். 1 கொரிந்தியர் 2:12 நாம் இப்படி வாசிக்கிறோம், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டதை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம். அந்த ஆவியினாலே தேவனுக்குரிய விலை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்மஸ்வாபம் உள்ள மனுஷன் அதை அறிந்து கொள்ள மாட்டான், அது பைத்தியமாய் அவனுக்கு தோன்றும் என்று சொல்லி நாம் அந்த பகுதியில வாசிக்கிறோம். அப்படின்னா பரலோகத்திலிருந்து வந்த ஆவி வராம பரலோகத்துக்கு இருக்க காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது என்பதை அறிஞ்சுக்கிறோம். நம்ம எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும் எத்தனைதான் எஃபர்ட்ஸ் எடுத்தாலும் ஜனங்களுக்கு ஒரு உணர்வு வரல அப்படிலாம் நாம ஏன் அப்படி பார்க்குறோம்னா, அவங்களுக்குள்ள பரலோகத்திலிருந்து வந்து அந்த பரலோகத்தின் வெளிப்பாட்டை கொடுக்கக்கூடிய உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு ஆவி வரவில்லை என்பது மிக முக்கியமான காரியம். இன்னொரு விஷயம், இன்னொரு ஆவி இருக்கிறது, அது உலகத்தின் ஆவின்னு அங்கே போட்டிருக்கு. அந்த உலகத்தின் ஆவியை பெற்றவர்கள், அந்த உலகத்தின் ஆவிக்குள்ளே சிக்கினவர்கள் உலகத்தின் ரீதியிலே சிந்திக்கிறபடினால இப்போ ஒன்றுக்கொன்று எதிரான 2 ஆவி 2 சிந்தனை வந்து விடுகிறது. அப்போ உலகத்தின் ஆவி நமக்குள்ளே இருக்கக்கூடாது என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். நீங்களே பேசிய 2:2 ஆகாயத்து அதிகார பிரிவு ஆவி கேட்டபடி உலக வழக்கத்தின்படியாக செயல்படுகிற கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்துல செயல்படுகிற ஆகாயத்து அதிகார பிரிவு ஆவி கேட்டபடி நடந்து கொண்டு வந்தீர்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ இன்னொரு பவர் ஆஃப் வேர்ல்டுன்னு சொல்கிறோம். அது உள்ளால இருக்கிறதுனால தான் நமக்கு பரலோக சிந்தனை வரமாட்டேங்குது, பரலோக தரிசனம் வரல, அதில் ஒரு வைராக்கியமோ வாஞ்சியோ உணர்வோ வரல. அதுக்கு என்ன காரணம்? இந்த உலகத்தின் ஆவி இருக்கிறதுனால தான். ஸோ இந்த உலகத்தின் ஆவியிலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டியது அவசியமான காரியம். இன்னொரு காரியத்தை நான் சொன்னேன், அதாவது எழுப்புதல் என்பது எதிர்நீச்சல். ஒரு மீன் உயிரோடு இருந்தால் அது ஆற்று ஓட்டத்தை எதிர்த்து நீந்துகிறது. செத்து போனால் அது ஆறு அடித்து கொண்டு போய் பித்து எறிந்து விடுகிறது. கடல் நீரில் மீன் கிடந்த உயிர் இருந்தால் அது உப்பு உள்ள போகாமல் இருக்கு, அது செத்து போனால் அந்த உப்பு உள்ள போய் கருவாடாயிரு. அப்போ என்ன அர்த்தம்? உள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது. இது போலதான் நமக்குள்ளே பரலோகத்திலிருந்து இந்த ஜீவன் இருந்தால் மட்டுமே இந்த உலகத்துக்கு எதிர் நீச்சல் போட முடியும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது நாம் ஒரு அந்நிய தேசத்திலே வாழுகிறோம். தட் மீன்ஸ் தேவன் உலகத்தை படைத்தார், ஆசீர்வதித்தார். அப்புறம் ஆதாமேவள் பிசாசுக்கு பின்னால் போனதுனால சாபம் வந்துட்டது, அந்த தெரியும். இஸ்ரவேல் கர்த்தரை எரிச்சல் விட்டுறதுனால சாபம் வந்துட்டது, எரிசலேம் உடைக்கப்பட்டது தெரியும். பிறகு புதிய வானம் புதிய பூமி உண்டாக்குறேன்னு சொல்லி இப்போ ஆண்டவர் வந்து மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் வந்து இன்னொரு உலகத்துக்கு இன்னொரு ராஜ்யத்துக்கு நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எந்த அளவு அழைப்பை ஏற்றுக்கொண்டீர்கள் எனக்கு தெரியாது, அவர் அழைத்து கொண்டே இருக்கிறார். பரலோக ராஜ்யம், அதாவது அது வெளிப்படுத்தல் 22:3. இனி ஒரு சாபம் வராது, ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனம் அங்கே இருக்கும், இயேசு ஆட்சி செய்கிற அந்த இடம். அது 2 பேதுரு 3:13 சொல்லுது, தேவனுடைய நீதி வாசமாக இருக்கும், புதிய வானம் புதிய பூமி. அப்போ தேவன் ஆட்சி செய்கிற இடம், தெய்வீக சூழல். அந்த சூழலுக்கு நம்ம அழைத்திருக்கிறார். இது முக்கியம். இந்த சூழ்நிலைக்கு அழைக்கப்பட்டு அதற்கு செல்லுகிறவர்கள், இந்த உலகம் சாத்தானுக்குள்ள கிடக்குன்னு சொல்லிட்டேன் இல்லையா, ஒரு அந்நிய தேசத்தில் அல்லது சாத்தானுடைய தேசத்தில் வாழ்ந்து அதற்கு எதிரான தேவராஜ்யத்துக்கு எதிரான சட்டத்தில் நீதியில் நடக்கும்போது அது எவ்வளோ ரிஸ்க் ஆனதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஒரு இந்தியாவில் வாழ்ந்து பாகிஸ்தான் சட்டப்படி வாழ்வேன்னு சொன்னால் தேச துரோகம் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு தேச துரோகிகளாகத்தான் இந்த உலகத்திலே தேவ பிள்ளைகள் வாழ வேண்டி இருக்கிறது. பரலோக தேவ பிள்ளைகளால் உலக தேசத்துக்கு எதிரான தேச துரோகிகளாய் வாழ்றதுன்னா ரொம்ப டேஞ்சரஸான ஒரு காரியம். இந்த நிலையில நமக்கு தேவனுடைய பரலோகத்திலிருந்து வந்த வல்லமை, அதிகாரம், அங்கீகாரம் நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. காரணம், பிலிப்பியர் 2:15 கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி எல்லாவற்றையும் மறுமரப்பு இல்லாமல் தர்க்கம் இல்லாமல் செய்யணும்.
நாம கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பரலோக தேவனுடைய பிள்ளைகளாய் தேவ சித்தம் செய்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறபடினாலே அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது. எபேசியர் 4:17 மற்ற பிரஜாதிகள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்க நடக்க முடியாது. நீங்க பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நமக்கு பரலோக தேவனுடைய அதிகாரம் வல்லமை மிக மிக அதிகமாக இருக்கிறது. அதுதான் எபேசியர் 6:10 கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏன் நீங்க 12 வந்தா மாம்சத்தோடு ரத்தத்தோடு மேல அதிகாரம் துரைத்தன வான மண்டலங்களோட பொல்லாதாவிகளின் சேனைகளோடு எப்போதும் போராட்ட ஒரு எதிர்ப்பு சூழ்நிலையில் இருக்கிறதுனால இந்த பரலோக தேவ வல்லமை நமக்கு வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இல்லைன்னா பரலோகத்துக்குரிய எழுப்புதல் நிச்சயமா வர முடியாது, அதுல நிலைத்திருக்க முடியாது. ஓகே, இப்போ இந்த பரலோகத்திலிருந்து இந்த எழுப்புதல் ஆய்வு வரணும்னு சொன்னா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான கண்டிஷன், அது மத்திய 4:17 ஆண்டவர் சொன்ன மாதிரி பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கப்பட வேண்டும். பூலோக ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்ணா பரலோக ஆய்வு வராது. பரலோக ராஜ்யத்தை பிரசங்கிக்கப்பட்டிருக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தை விசுவாசிச்சிருக்கணும், ஏற்றுக்கொண்டிருக்கணும். அதுக்கு உட்பட நீங்க விரும்புறவர்களுக்கு மட்டுமே பரலோகத்திலிருந்து வரக்கூடிய அந்த எழுப்புதலாவி கிடைக்குங்கிறது மிக மிக முக்கியமான காரியம். இந்த நாட்கள்ல பரலோக ராஜ்ய சுவிசேஷம் பிரசங்கப்படுறது கிடையாது. உங்க உயர்ந்த ஸ்தானத்துல ஏறதோ அல்லது சுகமா உலகத்துல வாழ்றதோ இந்த உலக காரியங்களே பேசுறதுனால உலகத்தின் ஆவிதான் அந்நிய பாஷை பேசிக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறதே தவிர பரலோகத்திலிருந்து வர்ற பரிசுத்த ஆவி பெரும்பாலும் இறங்குறதுல ஒருவேளை எங்கேயாவது கொஞ்சம் போல இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய நீண்ட அனுபவத்தில் நான் பல சூழ்நிலையில சுற்றி வரும்போது நான் அதைத்தான் உணர்கிறேன். சரியா? ஏன்னா நீங்க யோவான் 4:5 1 யோவான் 4:5 வரும்போது அவர்கள் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள். உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும். தேவன் அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். இதனால சத்திய ஆவி என்னதுன்றோ வஞ்சிக்கிற ஆவி என்னதுன்றோ அறிந்திருக்கிறோம். அப்போ உலகத்துக்குரிய காரியம் அதிகமாய் பேசப்படுகிறது என்று சொன்னால் அங்கே வஞ்சிக்கிற ஆவி அல்லது பரலோகத்திலிருந்து வராதவை செயல்படுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். 1 யோவான் 2:15 உலகத்தில் அன்பு கூறாதீர்கள். ஒருவர் உலகத்தில் அன்பு இருந்தால் பிதாவின் அன்பு இல்லை. அந்த வார்த்தையை ரொம்ப முக்கியமான கவனிக்கணும். பிதாவின் அன்பு இல்லை என்று சொன்னால் நீங்கள் 1 யோவான் 15:26 பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்புறவருமாகிய பரிசுத்த ஆவி உங்களுக்கு வராது. சரியா? யோவான் 4:24 வாசிக்கிறோம், தேவன் பரலோக தேவன் ஆவியா இருக்கிறார் இல்லையா, அந்த தேவ ஆவி உங்களுக்கு வராது. ஏன் வராது? நீங்கள் உலகத்துல நேசம் வச்சால் உலகத்தின் கண்களை நிச்சயம் மாம்சம் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம் உலகத்தால் உண்டானவைகள், தேவனால் உண்டானதல்ல. இதையே நீங்கள் பேசினால், இதை சிந்தித்தால், இதுவே சுவிசேஷம் அறிவிச்சா பரலோக பிதாவாகிய தேவன் எதிரியா இருக்கிறார் இல்லையா? அப்ப அந்த ஆவி இங்க வராது. அதுதான் யாக்கோபு 4:4 உலக நேசம் தேவனுக்கு உருவான பகை இருக்கிறதுன்னு அறியாத இருக்கிறீங்களா, உலகத்தில் சிநேகிதனா இருக்கிறோம் தேவனுக்கு பகைதனா இருக்கிறதுனால நிச்சயமா 100% பரலோக தேவனுடைய ஆவி வராது. ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுது, நம்ம வாசமா இருக்கிற ஆவியானவர் வைராக்கியம் வாங்கி விடவர். அவர் உலகம் இருக்கிற இடத்துல அவர் வரமாட்டார், அவர் இருக்கிற இடத்துல உலக ஆவி வராது. இது ஒண்ணுக்கு ஒண்ணு எதிராக இருக்கிறது. இது மிக முக்கியமாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் வேகமாய் எல்லா சௌக்கியப்படுத்தான், நான் ரொம்ப வேகமாய் தகவல்களை சொல்லிவிட்டு நான் போனோம், அவ்வளவுதான். காது உள்ளவர்கள் கேட்கிறவர்கள், அவ்வளவுதான். சரி, நான் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு, இப்போ செயல்படுகிற ஆவி இது குருசடி ஆவி. ஏன் குருசடி ஆவின்னு சொன்னா, இந்த உலகத்துல உள்ள கட்டை விழுக்கிற ஆவிங்கிறாங்க. ஆமா, கட்டை விழுக்கிற ஆவி, அப்புறம் பிரச்சனை தீக்கிற ஆவி, சுகந்தர ஆவி, இப்படிலாம் நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் வேண்டியதான், வேண்டான்னு சொல்லு. அப்புறம் என்ன நடக்கும்? கட்டெல்லாம் அறுத்தாச்சு, ஞாயிற்றுக்கிழமை அறுப்பாங்க, திங்கக்கிழமை திருப்பியும் கட்டுவாங்க. கட்டுறதும் கட்ட வைக்கிறதும், கட்ட அவ்வளவு சாவுறது வரைக்கும் இது ஏதாவது ஒரு கட்டில தான் இருந்துட்டு இருக்காங்க. நீங்க கேட்டு பாருங்க, ஒரு கட்டில இருந்த இவங்களுக்கு விடுதலை வந்திருக்காது. வருஷம் பொழுதும் கட்டறுப்பு நடக்கும் பாருங்க, கூட்டங்கள் நடக்கும். இந்த ஆடு என்னைக்கு பார்த்தாலும் கட்டில தான் இருக்கு. இது முக்கியமான காரியம். அப்புறம் கடைசியில் இந்த நாடிக்கு இறக்கமா ஒரு கட்டு, 2 காலுக்கு அது பலமா ஒரு கட்டு. ஆமா, பெட்டியில வச்சு மூடி வச்சு ஆணி அடிச்சு மண்ணில் இங்க வச்சு மேல மண்ணை போட்டு 2 மணி மிதிப்பாங்க. மிதிச்சு வெளியே வந்துடக்கூடாது. இல்ல சில இடத்துல ஸ்லாபை போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க, க்ளோஸ் பண்ணி வெளியே வந்துடக்கூடாது. இப்படி இந்த கட்டை இருக்கிற ஆவி, கட்டு இந்த குருசடி ஆவி, இதுக்குள்ள எல்லாம் சிக்கி கொண்டவர்கள் இப்படியே கடைசியில சரியான கட்டுல மாட்டி அங்கே கொண்டு புதைச்சிறாங்க. இவங்க எந்த கட்டுகளை அறுக்கிறதுக்கு ஓடுனாங்களோ அந்த கட்டு கடைசி வரை அறுக்கப்படுவதில்லை என்பதை நீங்கள் கவனிக்கலாம். ஆமா, மணங்குவாங்க, எதிரிகோவை இடிச்சிருவோம், எதிரிகளை முறியடிச்சிருவோம், வியாதிகளை எல்லாம் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு முழங்கி கடைசியில இவருடைய ஆத்மாக்கள் கட்டுகளை அவிழ்க்கப்படுவதில்லை. என்ன புரிஞ்சுங்க?
சரீர கட்ட அவிழ்க்கிறதுக்காக ஓட்டம், எலும்பு சதையும் கட்ட அவிழ்க்கிறதுக்காக ஓட்டம். கடைசி வரைக்கும் இவருடைய ஆத்மாக்கள் கட்டு அவிழ்க்கப்படாம பாதாளத்துக்கு இறங்குவார். நீங்கள் நல்லா கவனிக்கணும், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆமாம், ஆத்மாவின் கட்டுகளை அவிழ்க்கப்படவில்லைன்னா இவங்க பாதாளத்தில் இறங்கணும். உதாரணமா லூக்கா 16:19 நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு உண்மை சம்பவம் சொன்னார் இல்லையா? 2 மனுஷர்கள், ஒரு தன் ஐஸ்வர்யவான், அவன் அந்த நம்ம சுகபோகமாய் வாழுகிறான். நான் நினைக்கிறேன் லூக்கா பாகமும் 28 முதல் 14 இருக்கிற பூமியின் உயர்ந்த ஸ்தான ஆசீர்வாதம் எல்லாம் அவனுக்கு இருக்கு. அதனால அவன் நினைக்கிறான் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறான். ஏன்னா அன்னைக்குள்ள லெவல் அப்படிதான் இருந்திருக்கு. இதெல்லாம் இருந்தா கர்த்தர் கூட இருப்பார், கர்த்தர் கூட இருந்தா இதெல்லாம் கொடுப்பார். இவன் இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தான். இப்போ இன்னொருத்தன் லாசரு தெருவில் கிடந்தான். இவனுக்கு அந்த உபாகமம் 28:14 பிறகு ஒரு சாபம் சொல்லி இருக்கு பாருங்க. இந்த சாபம் எல்லாம் அவனுக்கு வாழ்க்கையில் இருக்கு இல்லையா? உயிர் ஊசலாடலாம் சொல்லி. சரி, இப்ப என்ன நடக்குன்னா, ஆசீர்வாதமா எண்ணிக்கொண்டிருந்தவன் பாதாளத்துக்கு போறான், தெருவில் கிடந்தவன் பரதேசில ஆபிரகாம் பக்கத்துல போறான். அங்க இருக்க விஷயம் நமக்கு தெரியும். இதுல புரிந்து கொள்ளுகிறது என்னன்னு சொன்னா, உலகத்துல உள்ள கட்டோன்னா இல்லை நான் அத்துக்கிட்டு சரியா இருக்கேன்னு நினைச்சவன் பாதாளத்துக்கு போயிருக்கான். நான் கட்டுல இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு தெருவில் கிடந்தவன் எங்க இருக்கிறான்? இப்போ பரதேசில் இருக்கிறான். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரீரத்தின் இப்ப சில சந்தர்ப்பத்தில் அப்படித்தான். நீங்கள் மத்த 25:34 ஆண்டவர் வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அப்படின்னு சொல்லி ஒரு கூப்பிடுகிறார். எப்படி சொல்லுகிறார்? பசியா இருந்தேன், தாகமா இருந்தேன், வியாதியா இருந்தேன், பார்க்க வந்தீர்கள், சிறையில இருந்தேன், காவல் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க, இப்படி எல்லாம் ஒரு பட்டியல் போடுறாருல்ல. இப்படி சொல்லும் போது அவங்க கேட்குறாங்க, இது யாரு, எப்ப உங்களுக்கு நாங்க இதெல்லாம் செஞ்சோம்னு கேட்டா, இன்னத்தில் விசுவாசமா இருக்கிற மிகவும் சரியராகி இவர்களுக்கு எதை செய்தீர்கள் அதை எனக்கே செய்தீர்கள். அப்ப என்ன புரிஞ்சுங்க? இயேசுநாதருக்கு மேல விசுவாசம் உள்ளவர்கள் எப்படி இருந்திருக்காங்க? வியாதியா இருந்திருக்கிறாங்க, கட்டளை இருந்திருக்கிறாங்க, சிறையில் இருந்திருக்கிறாங்க இல்லையா? அப்படித்தானே அர்த்தம் ஆகுது. சோ இது இப்ப இந்த ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆத்மாவுடைய கட்டு அறுக்கப்பட வேண்டும் என்கிற அறிவு அநேகருக்கு இல்லாதபடினால அது ஆண்டவருக்கு பாருங்க, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் அவன் ஆத்மா நஷ்டப்படுத்தினா அவனுக்கு என்ன பிரயோஜனம்? அல்ல மார்க்கெட்டு 36-37 சொன்னார். அப்ப ஆத்மாவின் கட்டு அறுக்கப்படாமல் இருந்தால் ரொம்ப ஆபத்தான காரியம். இதுதான் கவனத்துல கொள்ள வேண்டிய காரியம். இன்னைக்கு இருக்க ஆவிகள் எல்லாம் இந்த உலக பிரகாரமான கட்டு சாவரத்துல தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படியே ஏதாவது வடிவத்துல சொல்லிட்டே இருக்கிறாங்க. அந்த ஆத்துமாக்களே கட்டப்பட்டவர்களா இருக்கிறாள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நீங்க யோவான் 8:31-32 இயேசு தம்மை விசுவாசத்தை யூதர்கிட்ட சொல்வார், நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசரா இருப்பீர்கள், இதுதான் சத்தியம், இந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்கள் ஆத்மாக்களுக்கு விடுதலை கொடுக்கும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அவர்கள் யூதர்கள் தான், நியாயப்பிரமாண நம்பிக்கை உள்ளவர்கள். நான் இப்ப சொன்ன மாதிரி பூமியில் உயர்ந்த ஸ்தான ஆசீர்வாதம் நம்பிக்கை உள்ளவர்கள். சில வேளை அந்த நிலைமையில கூட அவர் இருந்திருக்கலாம், அவங்க இருந்திருக்கலாம். ஆனா இயேசு சொல்லுகிறாரு, இல்ல 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 இல்ல, உங்களுடைய ஆத்மாவின் கட்டு அறுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்னுடைய உபதேச சத்தியத்திலே நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி கண்டிப்பாய் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்ப நீங்க கொஞ்சம் வெளிப்படைந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவுடைய கட்டு அறுக்கப்படவில்லை என்றால் எல்லாமே வேஸ்ட் ஆகிவிடும், எல்லாமே வேஸ்ட் ஆகிவிடும். அப்ப நம்ம எல்லாம் பூமிக்குரிய கட்டுகள் ஆபத்து, பூமியின் உயர்ந்த சார்ந்துக்காரருக்கு தான் ஜனங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். நடக்கலாம், நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், நடக்கலாம். அதான் ஆண்டவர் சொன்னார் இல்லையா, 7:21 பரலோகத்தில் இருக்க பிதாவின் சித்தப்படி செய்யாம என்ன கத்தாவை சொல்லுவான், பேய வரட்டுவான், நோய் சுகமாக்குவான், அற்புதம் செய்வான், எல்லாம் செய்வான். இதை செஞ்சவனும் பரலோக ராஜ்யத்துக்கு வர போறதில்ல, இதை அனுபவித்தவர்களும் வர போறதில்லை. ஏன்? அவருடைய ஆத்மாக்களுடைய கட்டு அறுக்கப்படவில்லை, அவருடைய ஆத்மா பரலோகத்தில் வைக்கப்படவில்லை. அது மத்த 6:21 பரலோகத்தில் மனசவை இருதயத்தை வைன்னு சொன்னார். எபேசியர் 2:7 உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செஞ்சிருக்கிறார். நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொல்லுகிறார். பிரசன்ட் தான், இப்போ உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த அனுபவத்துல வரல, உன்னதத்துல அவரோடு கூட இருக்கிற அனுபவத்துல வரையல, பரலோகத்துல விஷயத்தை சேர்த்து வைக்கல, இருதயம் எங்க வைக்கல. அப்ப ஆத்மா எங்க கட்டப்பட்டிருக்கு? பூமியில கட்டப்பட்டிருக்கு. இப்போ ஒரு நல்ல பறக்கக்கூடிய ஒரு பறவை புறான்னு எடுத்துடுங்க. அந்த புறாயை ஒரு 1 மீட்டர் இல்லைன்னா 2 மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிறுல ஒரு நூல்ல கட்டி போட்டிருக்கோம், தரையில இடத்துல கட்டி விட்டுருக்கோம். ஒரு பூனை வருது, அந்த பக்கம் ஒரு பூனை வருதுன்னு வைப்போம். இந்த உடனே இந்த புறா என்ன செய்யுது, இந்த பூனையில இருந்து தப்பதுக்கு பட்டா அடிச்சு மேல பறந்தோன்னா இந்த 1 மீட்டர் உயரத்துக்கு பறக்கும். அந்த உயரம் இழுத்துக்கள் அடிச்சிடும் இல்லையா? பூனை அடிச்சுட்டு போயிடும். ஏன்? இது பூமியில கட்டப்பட்டிருக்கிறது, பூமியில கட்டப்பட்டிருக்கிறது. இது உயர பறந்தாலும் ஊருக்கு பறந்தாவாதுன்னு சொல்லுவாங்க. ஊர்காட்டில் ஒரு பழமொழி. கட்டப்பட்டிருக்கிறாய், நீ மேல போக முடியாது, நீ பறக்க முடியாது, நீ உலகத்திலே கட்டப்பட்டிருக்கிறாய், பூமியிலே கட்டப்பட்டிருக்கிறாய். அப்போ
இப்படிப்பட்ட கட்டுகளிலிருந்து நம்மை அறுத்து பரலோகத்துக்கு நேராக நம்மை திருப்பும்படிதான் இந்த எழுப்புதல் ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன நீங்க புரிஞ்சீங்கன்னா, ஒரு ஆழமான ஒரு சத்தியம் சொல்லணும். இப்ப 2 ஆவியை நான் சொன்னேன். ஒன்று பரலோகத்திலிருந்து வர்ற ஆவின்னு சொன்னேன், இன்னொன்று பூமி உலகத்தின் ஆவி. ஒன்று விண்ணுக்குரிய ஆவி, இன்னொன்று மண்ணுக்குரிய ஆவி. இந்த மண்ணுக்குரிய ஆவி பெற்றவர்கள், இந்த மண்ணுக்குரிய ஆவியில சிக்கினவர்கள் எல்லாம் எங்க போவாங்கன்னா, இந்த மண்ணுக்குள்ளே பாதாளத்துக்கு போவாங்க. எங்க போவாங்க? மண்ணுக்குரிய ஆவி பெற்றவர்கள் மண்ணுக்குள்ளே பாதாளத்துக்கு போவார்கள். விண்ணுக்குரிய ஆவியை பெற்றவர்கள் விண்ணுக்கு 3ஆம் வானத்துக்கு பரதீசுக்கு போவார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மண்ணுக்குரிய உலகத்தின் ஆவில் பிடிப்பட்டவர்கள் மண்ணுக்குள்ளே பாதாளத்துக்கு போவார்கள். பரலோகத்தில் இருந்து வந்த பரிசுத்த விண்ணுக்குரிய ஆவி பெற்றவர்கள் மேல் நோக்கி 3ஆம் வானம் அல்லது பரதேசுக்கு போவார்கள். அதாவது இந்த மரித்த பிறகு ஆத்துமாக்கள் இருக்கிற இடங்களை குறித்து பைபிளில் இருக்கிற சூழ்நிலை என்னவென்று சொன்னால், இயேசுவின் சிலுவை மரணத்துக்கு முன்பு வரை மேல் பாதாளம் என்று சொல்லுகிற இடத்துல தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அங்கதான் லாசரு போனான். அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது இல்லையா? மேல் பாதாளத்துல அந்த ஆபிரகாம் இருக்கிறான். இந்த ஐஸ்வர்யவான் மத்திய பாதாளம், இந்த பாதாளத்துல 3 பகுதி இருக்குது. மேல் பாதாளம், மத்திய பாதாளம், அடியற்ற பாதாளம். மேல் பாதாளத்திலே பழைய ஏற்பாட்டு நீதிமான்கள் ஆபிரகாம் போன்றவர்கள் இருந்தார்கள். மத்திய பாதாளம் தான் தண்டிக்கப்படுற இடம். இங்கே தான் அக்கினி எரிகிறது. அவங்க பலவத்தில் செய்த தீமைகளுக்கு தண்டனை அடைகிற இடம். இப்ப என்ன நடக்கிறது பாருங்க. இந்த ஐஸ்வர்யவான் இங்கிருந்து கண்ணீரிட்டு தலையை உயர்த்தி பார்க்கிறான். தூரத்து மேலே ஆபிரகாமத்தில் அல்லது மேல் பாதாளத்தில் தான் லாசர் இருக்கிறான். இவன் தாழ்ந்த மத்திய பாதாளத்தில் இருக்கிறான் என்பதை அந்த பகுதியில், அது ஆமாம் லூக்கா 16:19 இருந்துள்ள பகுதியில் நாம் அதை விளங்கி கொடுக்குறோம். இப்போ 2. இப்போ அடுத்தது என்ன நடந்ததுன்னு சொன்னால், இயேசுநாதர் சிலுவையிலே மரித்த உடனே, இயேசுநாதர் சிலுவையிலே தொங்கி மரித்த உடனே, அதாவது ஆதியாம் முதல் எல்லா பாவிகளுக்காகவும் அவருடைய பாவங்களை மன்னிக்கும்படி பாவ நிவாரண பலியாக மரித்த உடனே ஒரு சம்பவம் நடந்தது. அது மத்திய 27ஆம் அதிகாரம் 52-53. மத்திய 27, 52, 53 திரைச்சியிலே மேலிருந்து 2 ஆக்களிச்சிட்டு. நம்பர் 1. 2வது, கல்லறைகள் தர உண்டன, கண்மலைகள் பிளந்தன, கல்லறைகள் தர உண்டன, மரித்த பரிசுத்தவான்கள் சரீரங்கள் எழுந்தது. நம்பர் 1. 2வது, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகும் அநேக நாள் காணப்பட்டார்கள் என்று சொல்லி ஒரு சம்பவத்தை அந்த இடத்துல பார்க்குறோம். இது என்ன விஷயம்னு சொன்னா, இயேசுநாதருடைய காலத்துக்கு முன்பு மேல் பாதாளத்துல தான் நீதிமான்கள் இருந்தாங்க. இப்ப இயேசு சிலுவையில மரித்தவங்க என்ன செய்யறாருங்க, இந்த மேல் பாதாளத்தில் இருந்தவங்க எல்லாம் வெளியே வந்துடுறாங்க. வெளியே அப்படி இருக்கிறாங்க. பிறகு இயேசு 40 நாள் எல்லாம் இந்த உலகத்தில் இருந்தார். இந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கு ஏறி போகும்போது இந்த பழைய ஏற்பாட்டு நீதிமான்களை இங்க இருந்து மேலே கொண்டு போறார். எங்கே கொண்டு போறார்? அது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8-10 சீக்கிரம் படிக்க பார்ப்போம். எபேசியர் 4:8-10 வரை உள்ள வசனத்துல அவர் எபேசியர் 4:8-10 சிறைப்பட்டவர்களை ஆதலால் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை கைப்பற்றி மனுஷர்களை வரங்களை அளித்தார் என்று எழுதியிருக்கிறது. ஏறினார் என என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? சொல்லுங்க. இப்ப இயேசுநாதர் மரிச்சு எங்க போறாருன்னா பாதாளத்துக்கு போறார். எங்க போறார்? அது 1 பேதுரு 3:18 தானே. நோவா காலத்தில் உள்ள ஆவிகள் இருந்த இடத்துக்கு போனார் என்று சொல்லி வசனத்தை படிக்கிறோம்ல. அவர் அங்க போய் இந்த மேல் பாதாளத்தில் இருந்த நீதிமான்கள் எல்லாம் விடுவிச்சுட்டாரு. ஓகே, இவங்க அப்படிதான் வெளியே வந்துட்டான். இப்ப அவர் உயிரோடு அழுத்துட்டார். திருப்பி பரலோகத்துக்கு போகும்போது அவர்களை இங்க இருந்து உயரத்துக்கு மேலே கொண்டு போயிட்டார். இந்த மேலே கொண்டு போயிட்டார். அது எங்கே கொண்டு போனார்? அப்போ தாழ்விடத்தில் இறங்கினார். அவர்களை சிறைப்பட்டு அங்கிருந்தெல்லாம் கைப்பற்றி வெளியே கொண்டு வந்தார். விடுதலை பெற்று உன்னதங்களுக்கு ஏறினார். இப்போ 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2-5 வரை உள்ள வசனத்துல 2 கொரிந்தியர் 12 2-5 வரை நீங்க சீக்கிரமா வாசிங்க. 12 2 கொரிந்தியர் 12 ஆகும். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். சரி. 14 வருஷங்களுக்கு முன்பு 3ஆம் வானவரை எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ புறம்பே இருந்தானோ அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் அந்த பரதீசுக்குள்ள எடுத்துக்கொள்ளப்பட்டு மனுஷன் பேசப்படாததும் வாக்கு கட்டாதமான வார்த்தைகளை கேட்டான். இங்க கவனிக்கணும், பவுல் தன்னை பற்றி எழுதுகிறார். நான் 14 வருஷம் தன்னை பற்றி தான் எழுதுகிறார். ஓகே, 14 வருஷத்துக்கு முன்ன 3ஆம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டேன். எத்தனாவது வானம்? 3ஆவது வானம். 3ஆவது வானத்துல என்ன இருக்கு? பரதீசு இருக்கு. நல்ல கவனிக்கணும். பரதீசு
அங்கே என்ன இருக்குன்னா, அது இந்த மொழிபெயர்ப்பு சரியா மொழிபெயர்க்கணும். வார்த்தைகளால் மனுஷருக்கு விவரிக்க முடியாத காரியங்களை அங்கே பார்த்தான், கேட்டான். 3ஆம் வானம். இந்த 3ஆம் வானத்துல தான் ஏற்கனவே மேல் பாதாளத்தில் இருந்த நீதிமான்களை இயேசு கைப்பற்றி அங்கே உயரத்துக்கு கொண்டு போய் அங்க வச்சுட்டு அவர் பிதாவாகிய தேவனுடைய வலது வருஷத்துல போய் உட்கார்ந்துட்டாரு. அல்லேலூயா. அப்ப இப்ப பரதீஸ் எங்க இருக்கு? 3ஆம் வானத்துல இருக்கு. பரிசுத்தவான்கள், அதாவது இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. யாரெல்லாம் பரலோகத்திலிருந்து வந்த பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய், அதுல நடத்தப்படுகிறவர்களாய், மரிக்கிறவர்கள் அந்த ஆவியினுடைய கட்டுப்பாட்டில் வாழ்ந்தார்களோ, இவர்கள் மரிக்கும் போது இவருடைய ஆத்மா பாதாளத்துக்கு போகுது. நேரம் மேல, ஏன்னா அது மேல இந்த ஆவி மேல இருந்து வந்தது பாத்தீங்களா, அதை இழுத்து கொண்டு 3ஆம் வானத்துல வச்சிருக்கு. சரியா? அதான் அந்த அர்த்தம் 3ஆம் வானம். இனி யாரெல்லாம் இந்த பரலோகத்திலிருந்து இந்த ஆவியை பெற்று அதனால் நடத்தப்படாம அப்படி வேணா அவங்க பக்தர்லாம் இருந்திருக்கலாம், வர மாதிரி சொல்லிக்கலாம். அவங்க மண்ணுக்குரிய ஆவியில தான் இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் சொல்றதுல, புதிதான ஆவி உள்ளவர்களாகி தேவ சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 முந்தின நடக்கக்கூடிய மோசம் பகிர்ச்சிகளால் கிட்ட போற பழைய மனுஷனை கலைந்து கொண்டு உங்கள் உள்ளத்துல புதிதான ஆவி 4:23 ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தெரிந்து கொள்ளுங்கள். இங்க இருக்கிற வார்த்தை புதிதான ஆவி. நல்ல கவனிக்கணும். அப்ப பழைய ஆவி ஒண்ணு இருந்து, அது என்ன? அது அதே எபேசியர்கள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல படிச்சுட்டோம். ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி, உலக வழக்கத்தின்படியாக நடத்துகிற ஆவி, தேவனுக்கு கீழ்ப்படியாத அவருடைய ஆவி, அவர்களுக்குள்ள இருந்த ஆவி. இதுதான் பழைய ஆவி. இந்த பழைய, ஏன்னா நீங்க அப்போஸ்தலர் 5:32 வரும்போது தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுத்த பரிசுத்த ஆவி சாட்சி, தம்முடைய ஆவியை கொடுத்துறாருல, இத புதிய ஆவி. இந்த புதிய ஆவியை பெறாதவர்கள், அதான் அந்த 2 ஆவி இருக்கு. அவங்க பழைய ஆவியில இருந்துட்டாங்க, பழைய நம்பிக்கையில இருந்துட்டாங்க. அவர்கள் மண்ணுக்குள்ளே பாதாளத்தின் சூழ்நிலைக்கு செல்வார்கள். மற்றவங்க மட்டும்தான் 3ஆம் வான சூழ்நிலைக்கு போவாங்க. அவங்க தான் கர்த்தர் வரும்போது, கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாருன்னு சொல்றான்ல, இந்த 3ஆம் வானத்துல இருக்கிறவங்க தான். அதான் அவர் வருகிறார், பரிசுத்தவான்களும் கூட வர்றாருலாம் வேற வசனம் இருக்கு. அவங்க தான் இந்த நிலையில வருவாங்க. சரி, இப்ப புரிய வேண்டிய விஷயம், பரலோகத்திலிருந்து வந்த எழுப்புதல் ஆவியானது நமக்கு பரலோக சிந்தையை கொடுக்கிறது. என்ன கொடுக்கிறது? பரலோக சிந்தையை கொடுக்கிறது. உலகத்துக்கு எதிரான சிந்தையை கொடுக்கிறது. அப்ப உலகத்துல வாழும் போது உன்னதங்களில் வாழுகிறார்கள், உலகத்துல பேருக்கு தான் வாழுகிறாங்க, அவங்க வாழ்க்கை முறை வேற. மரிக்கும் போதும் அந்த ஆவி அவர்களை எங்க கொண்டு போயிருது? 3ஆம் வானத்துக்கு கொண்டு போயிருது. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 3ஆம் வானத்துக்கு கொண்டு போயிடும். மற்றவங்க இந்த அனுபவம் இல்லாம பொம்மைக்குரிய அனுபவத்துல, பொம்மைக்குரிய ஆவியில அப்படி இருந்தவர்கள், அவர்கள் எந்த நிலையில இருந்தாலும் மண்ணுக்குள்ளே பாதாளத்துக்குரிய சூழ்நிலை போறாங்க. அவங்க கடைசியில ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. இது 20:12 வெளிப்படுத்தல் 20 மரித்தவரும் சிறியவரும் தேவனுக்கு இருக்க கண்டையன் புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. அதுல ஜீவ புஸ்தகம் பேர் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கிரியைக்கேற்ப நியாயத்தை படைகிறாருன்னு வேற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அது வேற, இது வேற, குழப்பிடுறாங்க. சரி, அப்ப உன்னதத்திலிருந்து வர்ற ஆவி அது உன்னத சிந்தனையை கொடுக்கிறது. பூமியில் உள்ள ஆவி பூமிக்குரிய சிந்தனையை கொடுக்கிறது. அப்ப எழுப்புதலின் அடிப்படை, அப்ப இப்ப நடக்கிற எழுப்புதல் எல்லாமே ஒண்ணுமே உன்னதத்துல இருந்து வந்ததில்ல. உங்க புரியுதா? யாராக்கும் பரலோக ராஜ்யம்னாலே யாருக்கு என்கிட்ட கேட்டிருக்காரு, பரலோக ராஜ்யம் பெருசுங்க யாரு, இப்ப யாருக்கு பரலோக ராஜ்யம் வேணும்னு பாஸ்டர் கேட்காரு. யாரு? பாஸ்டர், பெரிய வயசான பாஸ்டர், யாருக்கு வேணாம் இப்ப பரலோகம்? ஒருத்தருக்கும் பரலோகம் வேண்டாம். அதனால நாங்க அதெல்லாம் விட்டாச்சு. எப்படி பூலோகத்தை போயிருச்சுன்னா 10 ஆள் வரும், நமக்கு காணிக்க கிடையாது, பெயிண்டாவது அடிச்சிடலாம், கோபுரத்தை வேற பெருசாக கட்டி போட்டான், பெரியதுக்கு பெயிண்ட் அடிச்சாலும் காசு வேணும் இல்லையா அப்படின்னு செய்யணும். அவர் சொல்ல, நாங்க தான் சுத்திட்டு இருக்கிறோம்ல, உங்களுக்கு புரியுதுல, உங்களுக்கு எது வேணுமா நீங்க தெரிஞ்சு விடுங்க, அது உங்க பாடு. ஸோ இங்க உலக எழுப்புதல் நடக்குது. பரலோக சுவிசேஷமே பேசலைங்க. இன்னொன்னு சொல்றேன், அது ரோமர் 8:9, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப கிறிஸ்துவின் ஆவி, அப்ப இயேசுவின் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்படுற இடத்துல இயேசுவின் ஆவி இறங்கும். இயேசுவை கொலை செய்த யூதருடைய கொள்கை பேசினா அந்த ஆவி இறங்கும். அதான் சொல்லியிருக்குல்ல, அது யோவான் 8:44, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், நான் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன், அவன் பொய்க்கு தான் இருக்கிறான், சொந்தத்தில் எடுத்து பேசுறான்னு சொன்னார்ல. ஆமா, அந்த கொள்கை பேசினீங்கன்னா அந்த ஆவி வரும். ஆமா, இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷம் பேசினா கிறிஸ்துவின் ஆவி. இது ரொம்ப நுட்பம். இதுதான் பிரச்சனை. பரிசுத்தாவி, ஜெனியன் பரிசுத்தாவி வருவதற்கு தடையா இருக்கிற காரியங்களையும் இங்கே நாம் சிந்திக்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 48-49 வந்தோம்னா, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்கள், வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்கள். அடுத்த ஒரு விஷயம் பாருங்க, மண்ணானவன் யாரு? ஆதாமுடைய வம்சத்துல வந்தவன், மண்ணுக்குரியதை சிந்திக்கிறவன், பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தை சிந்திக்கிறவன். பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துல ஏறிட்டு ராஜாக்களின் கல்லறைகளை புதைச்சி ஒரு சிலுவை நட்டு வளர்வலையும் வச்சிருவாங்க. அதுதான் மண்ணானவர்கள். இவர்கள் எல்லாம் யாரு? மண்ணானவர்.
வானத்துக்குரியவர் யாருன்னு கேட்டா, இவர் வானத்துல இருந்து வந்த இயேசு. அவர் வந்தாரு, சிலுவையில் அறையப்பட்டாச்சு, மரிச்சாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு. 3ஆவது நாள் இறந்து அவர் எங்க போயிட்டாரு? பரலோகத்துக்கு போயிட்டாரு. அல்ல, இப்ப மன்னானவர்களுக்கும் விண்ணகத்துக்கு வந்த இயேசுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுதா? அப்போ நாம் வானத்திலிருந்து வந்த பரிசுத்த ஆவி, பரலோக ஆவி இருந்தால் நாம அந்த வானத்துக்குரியவர்களை போன்ற இயேசை போன்ற சிந்தை உள்ளவர்களாக இருப்போம். அல்லல்லோ, இது ரொம்ப முக்கியம். அந்த எழுப்புதல் அடிப்படை இங்க இருக்கு. அது பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்பு, நம்ம பரலோகத்துக்கு நல்ல வார்த்தை பாரு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அது இங்கே இல்லை. அங்கிருந்து நம்முடைய கர்த்தரா இருக்கிற இயேசு ரட்சகர் வரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அப்போ வானத்துக்குரிய சிந்தை உள்ளவர்கள் தங்கள் மனசை பரலோகத்தில் வச்சிருக்காங்க, அதான் அவங்களுடைய குடியிருப்பு. அங்க இருந்து இயேசு வருவார். இயேசு வரும்போது என்ன செய்வாராம்? அவர் தம்முடைய வல்லமையான செயல், வல்லமையானது பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை. இந்த வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு போய் மறுரூபப்படுத்துவார். எப்படி மறுரூபப்படுத்துவார்? வல்லமைனாலே மறுரூபப்படுத்துவார். எந்த வல்லமை? அது ரோமர் 8:11, இயேசுவை மரித்தவர்கள் எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை. அப்ப இயேசுவை மரித்தவர்கள், இயேசுக்குள்ள இருந்த ஆவி, இயேசுவை மரித்தவர்கள் எழுப்பினவருடைய ஆவி. எபேசியர் 4:30, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகி பெற்ற பரிசுத்த ஆவி. இந்த ஆவி இருந்தா மட்டும்தான் இந்த சரீரத்தை இயேசுவின் சரீரத்துக்கு மாற்ற முடியும். அல்லேலூயா. புரிஞ்சதுலையா உங்களுக்கு சொல்லுது? ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப பெரிய குழப்பத்துல போயிட்டு இருக்கு. ஒரு உங்களை நீங்க கஷ்டப்படுத்திக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அல்லேலூயா. இதுதான் பரலோகம். இப்ப எனக்கு ஒரு உதாரணம் முன்னால வருது. இப்ப நம்ம பெற்றோரெல்லாம், இப்ப நானும் தாத்தா தானே, பெற்றோரெல்லாம் என்ன விரும்புவாங்கன்னு சொன்னா, தங்களுடைய பிள்ளைகள்லாம் வளர்ந்துருவாங்க, வளர்ந்து காலேஜில் படிப்பாங்க, வெளியூரில் படிப்பாங்க, வேலைக்கு போவாங்க, வெளிநாட்டுக்கு போவாங்க, அப்படிலாம் போகும்போது முன்னால் லெட்டர் போடுவாங்க. இப்போ ஃபோன் இருக்கிறதுனால ஃபோனில் பேசுவாங்க, வீடியோ கால் இருக்கிறதுனால வீடியோ காலில் பேசுவாங்க. ஸோ என்ன தான் பேசினாலும் இந்த பெற்றோருக்கு என்ன விருப்பம் இருக்குன்னு சொன்னால், இந்த பிள்ளைகள் எப்போ ஊருக்கு வரும் கேட்பாங்கல்ல, நீ எப்போ வீட்டுக்கு வருவேன், எப்போ லீவுக்கு வருவேன். அந்த பிள்ளைகள் பெற்றோரோட இணைஞ்சு இருக்கக்கூடியதான் அந்த பெற்றோர் விரும்புகிறாங்க. இதுதானே உண்மை தானே? மனசில் வைங்க. ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் வச்ச போது தேவனாகிய கர்த்தர் அங்கே குளிர்ச்சியான வேளையில் உலாவினார். சரியா? அங்கே உலாவினார். பகலில் பேசினார் இல்லையா? அவருடைய சத்தத்தை கேட்டார். அப்புறம் இவங்க தேவ சித்தம் செய்யலை, சாத்தான் சித்தம் செய்ததுனால நீங்கள் ஆதியாம் 3 கடைசியில் அவர்களை தோட்டத்தை விட்டு துரத்தி சுடர்களை பூட்டு போட்டு வரட்டிட்டார். அங்கே இருக்கு 3 அதிகாரம் கடைசி இருக்கு. அப்போ இப்போ என்னாச்சு? பரலோக தேவனுக்கும் மனுஷனுக்குள்ள தொடர்பு அறந்து போயிட்டு, நம்பர் 1. அப்புறம் ஒரு ஆபேல் தேவனுக்கு பிரியமா பலி செலுத்தினான். அந்த ஆபேலை காயின்னு கொண்டு போட்டான். இப்போ வேற யாரும் இல்லை. அடுத்தது 6:5 ஆதியாமத்தில் எல்லாரும் சொன்னார்கள், ஒரு நோவா மட்டும் தேவனோடு, ஒரு நோவா இல்லையா, தேவனோடு சஞ்சரித்தான். அதுக்கப்புறம் ஆபிரகாம் சஞ்சரித்தான். அதுக்கப்புறம் இஸ்ரவேலர்களை சஞ்சரிக்க வச்சு அவங்களும் சாத்தானுக்கு முன்னே போய் தேவ கோபம் வந்துட்டு தேவ பிரசன்னம் போயிட்டு தேவன் கைவிட்டு விட்டார். எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்படி அடுத்ததான் இயேசு அனுப்பி, இயேசு பாருங்க, நான் போய் தாவிட்டு வந்திருக்கேன், உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன், அவர் என்ன அனுப்பியிருக்காரு, நீங்கள் எல்லாம் அங்கே வரணுமா, பண்டு இப்படி இருந்தோமா, எல்லாம் இழந்து போச்சோம், இப்போ மீண்டும் அங்கே கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் ரெடி ஆகுங்க, நம்ம தகுதிப்படுறதுக்கு வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காருன்னு சொன்னால் நல்லா கவனிக்கணும். நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி கூட்டிகிட்டு போகிறதுக்கு தகுதிப்படுறதுக்கு வந்திருக்கிறார். நம்பர் ஒன். இப்போ நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம், புதிய வானம் புதிய பூமி உண்டாயிட்டு, முந்தின வானம் பூமி இருந்த இடமும் காணப்படலை, புதிய எருசலேமாகிய பட்டணம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து. இப்போ 3ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, பரலோகத்திலே ஒரு சத்தம் உண்டாயிட்டு. அது என்ன சத்தம்? இதோ மனுஷருடைய மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர் அவருடைய தேவனாக இருப்பார், அவர்கள் அவருடைய பிள்ளைகளாக இருப்பார். நல்ல கவனிக்கணும். ஏதேன் தோட்டத்தில் எப்படி அந்த உறவு இருந்ததோ அதே உறவு மீண்டும் வருவதை பார்க்கிறோம். சரிதானே? இதற்கு நமக்கு உணர்வு கொடுக்கறதுக்கு ஆவிக்கு பேர் தான் எழுப்புதல் ஆவிங்கிறது. பூமியின் உயர்ந்த சில வேளை சிலர் நினைக்கிறாங்க, தம்முடைய பிள்ளைகளை எல்லாம் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி அழகு பார்க்க விரும்புகிறாருன்னு ஒரு கருத்து சொல்லப்படுவது. ஆனால் இது உண்மை கிடையாது. ஏன் உண்மை கிடையாதுன்னா அவங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லிடணும். பரலோக தேவன் உலகத்தை படைச்சார், கொடுத்தார், அப்புறம் எல்லாம் குழம்பிடுச்சு, தன்னுடைய பிள்ளைகள் பூமியிலே மகிமையா இருப்பதை அவர் விரும்புகிறார்னு ஒரு கருத்து சொல்றாங்க. இது எப்படி தவறு என்று சொன்னால், இயேசுவை தேவன் நம்முடைய குமாரனா அனுப்பினார். நம்மெல்லாம் தகுதி குறைஞ்சவங்க, இயேசு தான் முழு தகுதி உள்ளவர், சந்தேகம் இல்லை. அவரை எங்க அனுப்பினார்னா அடிமையின் ரூபம் எடுத்து அந்த சத்திரத்து தொழுவில் பறக்கும்படி செஞ்சுட்டார். நரிகளுக்கு புலிகளும் ஆகாயத்துக்கு பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷன்மாருக்கு தலை சாக்கி இடங்களைன்னு சொல்லி வாழ்ந்தார். நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன்னு சொல்லி 2 கள்ளர்களின் நடுவில் சிலுவையில தொங்கப்பட்டு மரித்தார். நல்ல கவனிக்கணும். உண்மையிலே மனிதர்கள் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்கள்ல இருக்கிறத தேவன் விரும்புகிறார், அப்படி அழகு பார்க்க ஆண்டவர் விரும்புகிறாருங்கிற தேவன் விரும்புகிறாரு உண்மையா இருந்திருந்தா
முதல்ல தம்முடைய குமாரனா இயேசுவை அதற்கு மாதிரியாக அப்படி வைத்து அவர் அழகு பார்த்திருக்க முடியும். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. என்ன சொல்லுதுன்னா, அவரை உயிரோட எழுப்பி தன்னுடைய கூட அது வந்து வெளிப்படுத்தின 3:21 படிக்கிறோம் இல்லையா, தன்னுடனே கூட நான் ஜெயம் கொண்டு பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே அவருடைய கூட இருக்கிறேன், உன்னதங்களில் அவருடைய வலது பாசத்திலே உட்கார்ந்துருக்கிறேன். இப்ப புரிய நினைக்கிறேன். அப்ப தேவன் தம்முடைய பிள்ளைகளை தாம் இருக்கிற இடத்துல தாம் இருக்கிற மகிமையோடு தான் வைத்திருக்க விரும்புகிறாரு தவிர பூமிக்குரிய மகிமையில உட்கார வைக்க விரும்புறதில்லை. இது ஒரு விஷயம். இன்னொரு வசனம் சொல்லுது பிலிப்பியர்ல, தேவன் உங்களுடைய குறைவை எல்லாம் நம்முடைய மகிமையிலே நிறைவாக்குவார். இப்ப வந்து 1 Corinthians 4:9 எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்களை போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தேவதூதருக்கும் வேடிக்கையானோம், மனுஷருக்கும் வேடிக்கையானோம். நாங்கள் கிறிஸ்துவனுக்கு தான் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவ புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். இந்நேர வர பசி உள்ளவர்கள், தாகம் உள்ளவர்கள், நறுவாணிகள், குட்டுண்டவர்கள், தங்க இடமில்லாதவர்களாக இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், மையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரை உலகத்தின் குப்பை போல எல்லாரும் உடைத்துப்படுற அழுக்கை போலுமானோம். உங்களை வெட்கப்படுத்தும்படி நான் அவையில் உங்களுக்கு எழுதவில்லை. நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லி. உண்மையிலே தேவன் நம்முடைய பிள்ளைகளை உலகத்தின் மேன்மையை கொடுத்து அழகு பார்க்க விரும்பி இருந்தால் நம்முடைய ஒரே பேரான குமாரனுக்கு அப்படி செஞ்சிருக்கணுமா வேண்டாமா? ரெண்டாவது, அந்த இயேசுனுடைய அப்போஸ்தலர்களாகிய தான் சொல்றாரு, அவங்களுக்கு செஞ்சிருக்கணும். அவங்களுக்கே செய்யலைன்னா நம்ம எப்படி அதை எதிர்பார்க்க முடியும்? அல்ல. அதான் இயேசு சொன்னார், நான் ஜெயம் கொண்டு பிதாவுக்கு சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறது போல, அது வெளிப்படுத்தல் 3:21, ஜெயம் கொள்கிறவனையும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி செய்வேன். பூமியிலே மனசை பேசுகிற வசனம் பார்த்துட்டோம்ல. இப்போ எழுப்புதல் தன்மை, இப்போ இருக்க எழுப்புதல் மோசடி எழுப்புதல், கள்ளத்தனமான எழுப்புதல், இது சாத்தான எழுப்புதல், உலகத்தின் எழுப்புதல். பரலோகத்தை விட எழுப்புதல் இல்லை. அது வரணும்னு விரும்புகிறோம். பரலோகத்துக்குரிய எழுப்புதல் வரணும்னா பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணணும், இயேசுவின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும், அப்போஸ்தலர் தீர்க்க அஸ்திபாரம் கிறிஸ்து மூலக்கல் அடிப்படையில் பிரசங்கம் பண்ணினால் அதை ஜனங்களை விசுவாசிச்சா, அதுக்கு இயேசுவின் சீசத்துவத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்தா, இயேசுவின் சீடர்களுக்கு பரலோகத்திலிருந்து வர்ற ஆகிய இயேசு அனுப்பார். இந்த உணர்வுகளும் சிந்தைகளும் அறிவுகளும் தெளிவுகளும் நமக்கு வரும். ஒருவேளை கர்த்தருக்குள் மரித்து போனால் 3ஆம் வானத்துக்கு போய் பரதேசத்துக்கு போயிடுவோம். இல்லைன்னா அவர் வரும்போது ஒரு இமை பொழுதுல, ஏன்னா அந்த எழுப்புதல் ஆவி நமக்குள்ள தானே இருக்குல்ல, அது நம்ம மறுரூபப்படுத்தி விடும். இப்போ புரியுது இல்லையா? இதுதான் சபையின் அஸ்திவாரம். நீங்கள் காதுள்ளவர்கள் கேட்க கடவுள் எங்களுக்கு சொல்லிட்டு நாங்கள் எல்லா இடத்துலையும் தமிழ்ல மலையாளத்துலையும் சொல்லிட்டு பறந்துட்டே இரு, நேரம் எல்லாம் முடிஞ்சாச்சு, மணி அடிச்சாச்சுன்னு ஆண்டவர் சொல்றாரு. சரியா? அப்போ உன்னதத்திலிருந்து வரும் பலம் நமக்கு அவசியம். அது பரலோக சிந்தையை கொடுக்கிறது. இந்த சாத்தானுடைய ஆளுகையில் எதிராக நிற்பதற்கு ஒரு பலத்தை கொடுக்கிறது. அது நம்முடைய மனசை உன்னதத்திலே இழுத்து கொண்டு போய் அங்கே வைத்து விடுகிறது. உலகத்தின் சிந்தையிலிருந்து எதிராக அது நம்ம எதிர்நீச்சல் போடுவதற்கு நமக்கு பலனை கொடுக்கிறது. அப்படி கடைசியில் கர்த்தருக்குள் மரிக்கும் போது அது 3ஆம் வானத்துக்கு கொண்டு போகுது, பாதாளத்துக்கு கொண்டு போவாது. ஆண்டவராக இயேசு வரும்போது நம்ம ஒரு இமைப்படுதல அது மறுரூபமாக்கி மேலதான் கொண்டு போயிடும். அதான் அந்த வசனம் தெசலோனிக்கேயர் சொல்லுவோம். நம்ம கர்த்தருக்குள் மரிக்கும் போது அவ்வளவு எழுந்திருப்பாங்க, உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் கூட இருப்போம். ஏன்னா இவங்க பெற்ற ஆவி உன்னதத்திலிருந்து வந்தாங்க. அல்ல, உன்னதத்திலிருந்து வந்தால் நான் ஒரு சின்ன முடிச்சிடுறேன் என்னுடைய அனுபவம். ஏன்னா வந்து பரிசுத்த ஆவியை பெற்ற போது அந்த நடந்த சம்பவம், நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த வல்லமை மேலே விழுந்து ஒரு பவர் ஃப்ரம் ஹெவன், அது நல்லா தெரியுது. மேலே இருந்து கீழே அந்த பவர் விழுந்து என்ன செஞ்சு தெரியுமா? அதுதான் முக்கியம். இந்த வல்லமை வந்து எனக்கு மேலே விழுந்து பவர் ஆகி என்னை இப்படி இழுத்து உயரை தூக்கி, நல்ல கவனிக்கணும், நான் அந்த அனுபவத்தோட பேசுறேன். அந்த வல்லமை என்ன உயர தூக்கி தரையிலிருந்து நான் மேலே இழுக்கப்பட்டு மேலே போறேன். எனக்கு தெரியும். மேலே போயிட்டு என்ன விட்டுட்டு நான் பொத்துன்னு கீழே விழுந்துட்டேன். நல்ல கவனிக்கணும். இந்த வல்லமை எப்படி நம்மை பரலோகத்திலிருந்து வர்ற வல்லமை நம்ம மேல் நோக்கி இழுக்குதுங்கிறத எனக்கு அந்த நாளில் நான் பார்த்தேன். மேலே இழுத்துட்டு என்ன விட்டுச்சு, நான் பொத்துன்னு கீழே விழுந்துட்டேன். விழுத்து கிடக்குறேன். என்னப்பா மேலே இழுத்து பறந்தது மாதிரி இருந்து கீழே வந்து கண்ணு வேற முடியும். இப்போ ரெண்டாவது திருப்பியும் எழுந்து அமர்ந்தேன். ஐயோ இந்த வல்லமை வந்துட்டு போயிட்டு திருப்பியும் ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டீரான்னு மீண்டும் கதறுகிறேன். மீண்டும் அந்த வெள்ளமா வந்தது. அப்புறம் போல அது ரொம்ப அதான் சொன்னேன், என்ன திருப்பி வாசலுக்கு நேராக கொண்டு போய் வெளியே கொண்டு வந்து உட்கார வச்சு வேற ஆவியை என்னுடைய ஆவியை தந்தேன் ஆண்டவர் சொன்னார். அது இன்னொரு பக்கம். சரி, இது எலியாவை குறித்து வாசிக்கும் போது அப்படித்தான் சுழல் காற்று விர்லிங் விண்ட் அவனை இழுத்து மேலே கொண்டு போயிட்டுங்கிற சம்பவத்தையும் நாம பார்க்கிறோம். இதை நான் அனுபவத்துல கொஞ்சம் பார்த்தவன். இது போலதான் உன்னதத்திலிருந்து வந்த ஆவி வந்தால் உன்னத சிந்தனைகளையும் தந்து உலகத்துக்கு எதிராக நடத்தி உன்னதத்துக்கு இழுத்து செல்லுகிறது என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கலாம்.
நேர் மறுபக்கம் வந்தால் தலைகளை போயிடும். நீங்கள் என்ன ஆவி வேணும், உங்களுக்கு எது உங்களுக்குள்ள இருக்கு, இதெல்லாம் நீங்கள் பார்த்து உங்கள் வாக்குமாக்களுக்கு நீங்களும் தான் உத்தரவாதி. நாங்கள் விரதங்கம் பண்ணோம், 2 ஜெபம் பண்ணிட்டு போயிடுவோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, உன்னதத்திலிருந்து வரும் எழுப்புதல் ஆவியால் நிரப்பப்படும்படி, உன்னத அனுபவங்களை கற்றுக்கொள்ளும்படி, மேலானவைகளை கொலோசியர் 3:1-2 சொன்ன மாதிரி கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்துக்கு மேலானவைகளை தேடும்படி, வானவருக்குரிய சாயல் அடையும்படி நம்மை ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஏமானா சந்தரமலதினா மனா ஷமகமரதினா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் தலை